முதலாவது இந்த நிலம் சொத்து தகராறுன்னு எதுலயும் போய் தலையிடாதீங்க. கேஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள உங்க ஆயுசே முடிஞ்சு போயிரும். அங்கங்க நீங்க இருக்க மாட்டீங்க, வேற யாராவது தான் இருப்பாங்க. இல்லன்னா வக்கீல் தான் அங்க நிம்மதியா இருப்பாரு. உங்க சொத்தை எல்லாம் மத்தவங்க பேருக்கு மாத்தி விடுறதுல அவசரப்படாதீங்க. இன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப தங்கமா அன்பா தான் தெரிவாங்க. ஆனா காலம் போக போக சூழ்நிலை மாறிடும். பிள்ளைங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லல, ஆனா இந்த உலகம் ரொம்ப இரக்கம் இல்லாதது. அதனால் கடைசி மூச்சு வரைக்கும் உங்க கையிலயும் கொஞ்சத்தையாவது மிச்சம் வச்சுக்கோ. மூன்றாவது, உங்களோட சேமிப்பு பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் பணம், பென்ஷன் இதையெல்லாம் கொண்டு போய் பிள்ளைங்க பிசினஸ்ல போட்டுறாதீங்க. அப்புறம் வயசான காலத்துல மறுக்க நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நான்காவது, பிள்ளைங்க வாழ்க்கையில ரொம்ப தலையிடாதீங்க. அவங்க கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க அளவுக்கு அதிகமான பாசம் அவங்களுக்கு தொந்தரவாக மாறும் வந்துடும். அவங்களுக்கு ஒரு பாரமா தெரிஞ்சாலும் தெரியும். உங்களுன்னு ஒரு சின்ன இடத்தை உருவாக்கிட்டு சுதந்திரமா வாழ்ந்து பழகுங்க. ஐந்தாவது, டூர் போறதுக்கோ கோயில் குளத்துக்கு போறதுக்கோ பிள்ளைங்க கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ உங்களால நடக்க முடியாத நிலைமை வந்துடும். அதனால உடம்புல தெம்பு இருக்கிறப்ப வெளியே போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. உங்க மனைவிக்கோ கணவருக்கோ பிடிச்சதை வாங்கி கொடுங்க. வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணும். ஏன்னா காலம் போனதுக்கு அப்புறம் சுடுகாட்டுல கொண்டு போய் தட்டுல சாப்பாட்டை வச்சுட்டு வருந்துறத விட இப்பவே உயிரோட இருக்கிறப்போ அந்த தருணத்தை சந்தோஷமா கொண்டாடுங்க. நீங்க வாழ்க்கையில எந்த நிலைக்கு போனாலும் உங்களுக்கான இடத்தை நீங்களே உருவாக்கிக்கணும். முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்ல. தைரியமா முன்னாடி போங்க. வெற்றி உங்களுக்கே.